ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் பிடிக்கும்னா என்னங்க பண்ணணும்? கடைக்கு போயிட்டு ஒரு 4 பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோமா வேலையை முடிச்சணும்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நிறையா பலாப்பழம் பிடிக்கும், ஒரு பெரிய பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்தி அருவாள் எல்லாம் பிசு பிசுப்பாயிருது. அதை கழுவுற நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணும். அந்த தேய்ச்சி கழுவும் போது அந்த நார் ஃபுல்லாகவே பிசு பிசுப்பாக பிடிச்சிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கத்தியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால அதில் துருக்கரை இருந்தால் கூட போயிடும். அதுக்கப்புறம் பலாப்பழம் போடுறதுக்கு நம்ம எப்படியும் ஆயில் யூஸ் பண்ணி தான் பலாப்பழம் போடுவோம். அதே எண்ணெயில் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த எண்ணெயை தொட்டுட்டு கத்தியில் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பிசு எல்லாமே ஈஸியாக போயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா சோப்பு போட்டு கத்தியை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கத்தி புது கத்தி மாதிரி ஆயிரும். இதில் துருக்கரை இருந்தால் கூட போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.